என்னடி ராக்கம்மான்னு ஒரு பாடல் இருக்கு. அது பயங்கரமா துள்ளலான இசை இருக்கும் அந்த பாட்டுக்கு. அட் த சேம் டைம் அதே பாடல், அதே மெட்டு அதே திரைப்படத்துல ரொம்ப சோக கீதமாவும் பாடுவாங்க. ஸோ அதுக்கும் அதே டியூன் எப்படி மேட்ச் ஆகுது? அதாவது ஒரு ஆட்ட பாடல் எப்படி அதே டியூனு வேற ஸ்லோ பண்ணி வெறும் ஸ்லோ தான் பண்றாங்க. பட் டியூன ஒண்ணும் மாத்தல. வேற லிரிக்கு. அப்படி ஒண்ணு போடும்போது டக்குன்னு அந்த டியூன் ஒரே டியூன் எப்படி இதுக்கும் ஃபிட் ஆகுதுன்னா, அது ஒரு மியூசிக்காலிட்டி தான். வேற ஒண்ணும் இல்ல. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சாங் டெம்போ அது ஹை ஹை எனர்ஜியா இருக்கலாம், லோ எனர்ஜியா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஜீவனா இருக்கக்கூடிய ஒரு அ மெட்டு. அதான் சொல்லி பேசிக் டியூன் ஆஃப் த சாங். இப்போ அது வந்து நெறைய பாடல்கள் தொடர்ச்சியா இருக்கும். ஜிங்கனமணி போன்ற பாடலாகட்டும், சொப்பன சுந்தரி மாரியான பாடல். எப்போ மாமா ட்ரீட்டா இருக்கட்டும். அந்த மாரி வாடா எல்லாத்துலயுமே வாடா வாடா பையா. வாடா பையா. இது எல்லாத்துலயுமே வந்து அந்த மாரி சாங்ஸ்ல கூட அது மேக்ஸிமம் அத மியூசிக்கலா என்ன கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ தட் ஒன்ஸ் அகைன் அந்த ஆட்ட பாடல்கள் அந்த டைமுக்கு மட்டும் ஏதோ ட்ரெண்ட் ஆகி முடிஞ்சு. அதுக்கப்புறம் அத நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்னு இல்லாம, அதுவும் திருப்பி நம்ம பிளேலிஸ்ட்ல கேட்கும்போதும் அது இன்ட்ரஸ்டிங்கா இன்னும் நம்மளுக்கு வந்து அ ரிலேட்டபிளா அதாவது அக்ராஸ் டைம் கூட ரிலேட்டபிளா வச்சுக்கக்கூடிய விஷயமே இந்த மியூசிக்காலிட்டி மட்டும் தான்.